ஹலோ மக்களே, வெல்கம் டு another EV மோட்டோ vlog. ஸோ இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட கமெண்ட்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அல்ட்ரா வயலட் வேரியண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்குது, எவ்வளோ காஸ்ட்டு, உங்களோட வேரியண்ட் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, இது எல்லாமே கேட்டிருந்தாரு. ஸோ அதை தான் எடுக்கலான்னு பார்க்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பை த வே, எல்லோரும் நோட் பண்ணிங்களா இந்த புது ஆங்கிள்? ஸோ இது வந்து என் ஹெல்மெட் மவுண்ட்லேருந்து செஸ்ட் மவுண்ட்டுக்கு சும்மா மாற்றி எடுக்கலான்னு ஒரு ட்ரை. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நல்லா இருந்துச்சுன்னா இதே கண்டினியூ பண்ணலாம், அப்படி இல்லை ஹெல்மெட் மவுண்ட்டுக்கு போயிடலான்னா ஹெல்மெட் மவுண்ட்டுக்கே போயிடலாம். ஸோ பார்க்க எது நல்லா இருக்குன்னு வியூவர்ஸ் ஆன நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு ஆம்புலன்ஸ் வருது. ஓகே ஓகே, வரமா போவோம். ஆக்சுவலி வண்டி நிறுத்தி வீடியோ செக் பண்ணி பார்த்தேன், எப்படி இருக்குது இந்த செஸ்ட் மவுண்ட்லேருந்து வர வியூன்னு. எனக்கு பெருசாக பிடிக்கல ஆக்சுவலாக. ஏதோ கீழே இருந்து ரோட் வியூவே பெருசாக தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் திருப்பி ஹெல்மெட் மவுண்ட்டுக்கே மாற்றிட்டேன். நீங்கள் பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் ரிவ்யூ. ஸோ வில் கோ வித் தட். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட் மவுண்ட் தான் நல்லாயிருக்கு. பட் ஹெல்மெட் மவுண்ட்டில் மாட்டினா வெயிட் அதிகமாக இருக்குது, அதனால தான் செஸ்ட் மவுண்ட் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ கம்மிங் பேக் டு தி பாயிண்ட், அல்ட்ரா வயலட் X47ஓட வேரியன்ட்ஸ் அண்ட் என்னோட வேரியண்ட் எது, அண்ட் என்கிட்ட என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஐ மீன் என் வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது. அல்ட்ரா வயலட் X47 பார்த்தீங்கன்னா 5 வேரியண்ட் இருக்குது. என்னென்னா ஒரிஜினல் ப்ளஸ், ரீகான் ப்ளஸ், அது போக டெசர்ட் விங். ஸோ இதெல்லாம் தான் வேரியண்ட்டு. நான் சொன்னது தான் அப்படியே காஸ்ட் ஆர்டரும். ஸோ இந்த ஆர்டரில் தான் ப்ரைஸிங்கும் இருக்கும். ஒரிஜினல் தான் இருக்கிறதே சீப்பஸ்ட்டு, டெசர்ட் விங் தான் இருக்கிறதே எக்ஸ்பென்சிவான மாடல். ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா பேட்ரி பேக் வந்து சின்னது, அரௌண்ட் 7 kW பேட்ரி பேக் தான் இருக்கும். ரெண்டு ஒரிஜினல் வேரியன்ட்ஸ்லையும். ரீகான் வேரியன்ட்ஸ் அண்ட் டெசர்ட் விங்கில் வந்து பேட்ரி பேக் வந்து 10.3 10.7 kW. நான் வச்சுருக்கிறது ரீகான் ப்ளஸ், ஸோ 4th வேரியண்ட். இதுக்கப்புறம் டெசர்ட் விங்னு ஒரு வேரியண்ட் இருக்குது. ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு கம்மி அண்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்காது. வண்டியோட காஸ்ட் அரவுண்ட் 3 lakh அந்த ரேஞ்சு வரும்னு வச்சுக்கோங்களேன். 3 lakh ப்ளஸ் தான், 3 lakh இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரிஜினல் ப்ளஸ்னால் இந்த ஆன்போர்ட் சார்ஜர், ஸோ இந்த ஓபிசி இருக்குல்ல, இந்த ஆன்போர்ட் சார்ஜர் எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ 2 ப்ளஸ் வேரியன்ட்ஸ்லேயும் இந்த ஆன்போர்ட் சார்ஜர் இருக்கும். மற்றபடி 2 நார்மல் வேரியண்ட், ஒரிஜினலும் ரீகான் அப்படின்னு 2 வேரியண்ட் இருக்குது, அதில் இந்த ஆன்போர்ட் சார்ஜர் இருக்காது. இது தவிர என்னோடய ரீகான் ப்ளஸ் வேரியண்ட்டில் பெரிய பேட்ரி பேக், ஸோ மோர் ரேஞ்ச் தேன் ஒரிஜினல் வேரியண்ட். அது போக அந்த டிபிஎம்எஸ், அப்புறம் வயலட் ஏஐன்னு ஏதோ ஒரு ஃபீச்சர் வச்சுருந்தாங்க. இது போக இந்த ஆன்போர்ட் சார்ஜர், இதெல்லாம் தான் டிஃப்ரென்ஸ். மேஜர் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான் எது உங்களுக்கு. எனக்கு இந்த ஆன்போர்ட் சார்ஜர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தோணுச்சு. ஏன்னா ஒரு ஒயரை கேரி பண்ணிட்டு எங்கேனாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம், அந்த பெரிய பல்கி சார்ஜர் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் நான் இந்த வேரியண்ட்டை ஆஃப் பண்ணேன். அண்ட் எனக்கு ரேஞ்சும் மேட்டர்ஸ் லாட். ஸோ இந்த மாதிரி சின்ன ரேஞ்ச் வச்சுருக்க வண்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாது, என்னடா ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு. ஸோ ஐ வென்ட் ஃபார் ரீகான் அண்ட் ஃபார் ஆன்போர்ட் சார்ஜர் ஐ வென்ட் ஃபார் ரீகான் ப்ளஸ். எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா ஆன் ரோட் அரௌண்ட் 4,43,000. ஆக்சுவலி 4,42,000 சம்திங், எனக்கு எக்ஸாக்ட் ரேட் ஞாபகம் இல்லை. 4,43,000 ஆச்சு. அண்டு இதில் எனக்கு ஆஃபர்ஸ்லாம் கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா நோ ஆஃபர்ஸ். யூவியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஆஃபர்ஸ்லாம் பெருசாக இல்லை. நான் வாங்கும்போது பொங்கல் ஆஃபர் இருந்துச்சு. அது என்னென்னா இன்சூரன்ஸில் சம் டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதுவும் வெறும் நான் ப்ளஸ் வேரியன்ட்ஸ்க்கு தான், ப்ளஸ் வேரியன்ட்ஸ்க்கு கிடையாது. ஸோ எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லை. இது போக டெசர்ட் விங்னு ஒரு வேரியண்ட் இருக்குங்க. அது என்னென்னா கலர் ஸ்கீமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த 4 வேரியண்ட், அதில் வந்து பிளாக், ரெட் அண்ட் ஒயிட், இந்த 3 கலர் ஆப்ஷன் இருக்குது. பிளாக் தான் இருக்கிறதே சீப்பஸ்ட்டு. ரெட் அண்ட் ஒயிட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். பஸ் இப்படி நிறுத்திட்டாங்க. ஓகே, மை பேட். பஸ் ஸ்டாப் கவனிக்காமல் அப்படியே பஸ் பின்னாடி போயிட்டேன். ஓகே, ரெட் அண்ட் ஒயிட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஒயிட்டு மிடில் வேரியண்ட் மாதிரி, ரெட்டு தான் இருக்கிறதே எக்ஸ்பென்சிவ். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 6,500 rupees to 7,500 rupees இந்த ரேஞ்ச் வரும் ஒயிட் அண்ட் ரெட்டுக்கு. நான் அதனால் பிளாக் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக ரெட்டை விட பிளாக் பிடிச்சிருந்துச்சி. ஒயிட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் ஐ வென்ட் ஃபார் பிளாக்.
அண்டு வேறு என்ன இதை பற்றி சொல்லணும்? ஏய் நாய்க்குட்டி ஓடு. அண்ட் டெசர்ட் விங் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா அது டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஸ்கீமு. இந்த சாண்டில் கலர் பார்த்தா சாண்டில் கலர் தான் இருக்கும், அந்த கலரில் மட்டும்தான் அவைலபிள். அதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா வரும்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் டேஷ் கேம்ஸ் வரும். ஸோ 2 கேமரா வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அது இந்த வேரியண்ட்டு மவுண்ட் பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன். நான் இன்டர்நெட்டு ரெடிட்டில் தான் பார்த்த வரைக்கும் மவுண்ட் பண்ணிக்கலாம் தான் போட்டுருந்துச்சு. ஸோ அந்த கேமரா வந்து இன்பில்ட்டாக மவுண்ட் ஆயிரும். அது அரௌண்ட் 40K நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக ப்ரைஸ் தெரில. எல்லாமே யூவி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த கேமரா மவுண்ட் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு டச் டிஸ்பிளே வருது. ஸோ அந்த டிஸ்பிளேயில் கேமரா வியூ நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் வேணும்னா ரெக்கார்ட் கூட பண்ணிக்கலாம். vloggingக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் வந்து எனக்கு தேவைன்னு தோணல. அண்டு அது போக சாஃப்ட் பேனியர் கிட்டு, இந்த 2 சைட்லேயும் டூரிங்காக பேனியர்ஸ் அண்ட் டாப் பாக்ஸ் இது எல்லாமே கொடுத்துருவாங்க டெசர்ட் விங் வேரியண்ட்டோட. இதுதான் ரீகான் ப்ளஸுக்கும் டெசர்ட் விங்குக்கும் டிஃப்ரென்ஸ். மற்றபடி F77 அண்ட் X47 யூசஸ் போத் சேம் மோட்டார் அண்ட் சேம் பேட்ரி பேக். அதில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. X47 இஸ் மோர் லைக் யூசர் ஃப்ரெண்ட்லி வெர்ஷன் ஆஃப் F77. ஸோ ரொம்ப கமிட்டடாக இருக்காது, வெயிட் அவ்வளோவா ஃபீல் ஆகாது. F77 அதெல்லாம் எனக்கு ஃபீல் ஆச்சு ஆக்சுவலாக நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது. அதனால தான் ஐ வென்ட் ஃபார் X47 அண்ட் ஐ எம் ப்ரிட்டி ஹாப்பி அபவுட் இட். முடிஞ்சால் நான் அந்த ப்ரைஸ் கொட்டேஷனையும் வாங்கி போட பார்க்குறேன் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். பட் இதுதான் ஃபைனல் ப்ரைஸான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா தே கீப் சேஞ்சிங் தி ப்ரைஸ் லிஸ்ட் எவ்ரி நவ் அண்ட் தென். அதனால் அப்டேட் வாங்கிட்டு போங்க ஷோரூமில். நான் வாங்கும்போது இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை வேணால் நான் போடுறேன். பட் அதுவே என்கிட்ட இருக்கான்னு தெரில, நான் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்து போடுறேன். அண்ட் ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா நான் ஷோரூமில் போய் புக் பண்ணும்போது அவங்க வந்து L&T ஃபைனான்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் அரவுண்ட் 6% ஸ்டார்டிங், விச் இஸ் நாட் பேட். ஈவின்றதுனால நமக்கு ரோட் டேக்ஸ் அது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் எக்ஸ்ஷோரூம் ப்ளஸ் இன்சூரன்ஸ் ப்ளஸ் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபீ, அப்புறம் அட்மின் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஃபியூ திங்ஸ் வாங்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி ரோட் டேக்ஸ்லாம் கிடையாது, விச் இஸ் அ குட் திங் ஃபார் நவ். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு எக்ஸாக்ட் டேட் தெரில எவ்வளோ நாள்னு, பட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ இஃப் யூ ஆர் பிளானிங் டு பை அன் EV, go for it now until it's too late. இந்த கிளைட் மோடே ஆக்சுவலாக மோர் தென் எனஃபாக இருக்குது சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு, ஆர் லைக் மீடியம் டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு. இந்த மாதிரி எம்டி ரோட்ஸும் இருக்கும், பட் அப்பப்போ டிராஃபிக் வருன்ற போது கிளைட் மோடே மோர் தென் எனஃப். அண்ட் அதில் உங்களுக்கு ரேஞ்சும் சூப்பராக கிடைக்குது. ஸோ ஐ ப்ரிஃபர் கிளைட் மோட். காம்பேட் இஸ் ஈவன் பெட்டர், பட் அதில் ரேஞ்ச் கொஞ்சம் டிப்பாகும். அதனால் கிளைட் மோட் இஸ் எனஃப். ஓ ஷிட், யூட்டன் இங்கே இருக்கா? நான் யூட்டன் தான் போடணும். யூட்டன். வண்டியோட ஃபுல் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க, அது பிளான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக டைம் இல்லை அந்த ஃபுல் ரிவ்யூ வீடியோ எடுக்க, அது கொஞ்சம் டெடிகேட் பண்ணணும் டைமு. ஸோ கம்மிங் சூன் அந்த வீடியோ சீக்கிரம் வரும், வண்டியோட ஃபுல் ரிவ்யூ. ஏன்னா எனக்குமே வண்டியை பற்றி நிறையா நானே யோசிச்சுட்ருக்கேன். பார்த்துட்டு நோட் பண்ணிவிட்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எழுதி வச்சுட்டு அப்புறம் எடுக்கிறேன் அந்த வீடியோவை. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா. அண்ட் மோர் பைக் அண்ட் கார் கண்டென்ட்ஸ் போடலான் இருக்கேன். பிகாஸ் ஐ ஹவ் காட் அ குட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் யூ கைஸ் அண்ட் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் a lot of good contents. அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஹெல்மெட் வந்து ரூராக் இன்ஸ்பயர்ட் கோடா ஹெல்மெட் தாங்க. நான் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது. அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே கார்டில் தரேன், அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்தியன் பிராண்டுக்கிட்டேருந்து இவ்வளோ ஒரு நல்ல ஹெல்மெட்டா அப்படின்னா ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ்டு. நல்லா தான் இருக்குது ஹெல்மெட்டு. இட் ஃபீல்ஸ் லைட்டர். அந்த நெக்கில் இருக்கிற ஸ்ட்ரெயின் இல்லை. நான் ஆக்சர் ஹெல்மெட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், அது எனக்கு நெக்கில் ஸ்ட்ரெயின் கொடுக்கும். இந்த ஹெல்மெட் வந்து அவ்வளோ நெக் ஸ்ட்ரெயின் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. பட் இந்த லாங் ரன்
திங்ஸ் கேன் சேஞ்ச். ஸோ அதனால் ஒரு ஹெல்மெட் ரிவ்யூ வீடியோ கொஞ்ச நாள் இந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணிவிட்டு போடலான்னு இருக்கேன். அந்த ரிவ்யூவில் க்ளீன் அண்ட் கிளியராக எல்லாமே இந்த ஹெல்மெட்டை பற்றி சொல்கிறேன். ஆஸ் ஃபார் நவ் நான் வாங்கி கொஞ்சோண்டு யூஸ் பண்ணதில் எனக்கு இந்த ஹெல்மெட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஃப் ரோடிங் போவோமா? எப்பா சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குங்க வண்டியில். So it's a bit of an off-road here, but X47 handles it smoothly. மணி 4 தான் ஆகுது, அதுக்கே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது இந்த இடம். Yeah. நான் அப்படியே வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிறுத்திட்டு உங்களுக்கு இந்த கன்சோலை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாக.